இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ரெசிபி சொல்லப்போனால் மாங்காய் சம்மந்தி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாங்காவை நம்ம இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துடலாம். தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் ஒரு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சிடலாம். கடலெண்ணெய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சீரகம், ஒரு 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பீஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச மாங்காவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பச்சை மாங்காவாக எடுக்கல, கொஞ்சம் அந்த எல்லோ கலர் இருக்கும்ல அந்த மாதிரி மாங்காய் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பச்சை மாங்காவாக எடுத்திங்கன்னா புளிப்பு அதிகமாக இருக்கும். இது மாதிரி மாங்காய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இது கூடவே தேவையான அளவு சால்ட்டு. இப்போ அந்த துருவின தேங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த சம்மந்தி வந்து ரெடி. நல்லா சூடான ரைஸ் கூட இந்த மாங்காய் சம்மந்தி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.